அருட்பெரும் ஜோதி வரும் சனிக்கிழமை சனிப்பெயர்ச்சியோடு சேர்ந்து 4 விதமான கிரக சூழல்களும் மாற இருக்கின்றது. அன்றைய நாளில் தயவு செஞ்சு எதிர்மறையான செயல்கள் எதுவுமே செய்யாதீங்க. கூடவே அமாவாசையும் சூரிய கிரகணமும் ஏற்படுகின்றது. ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அசைவம் சாப்பிடாதீங்க, எதிர்மறையான விஷயங்கள் எதையுமே செய்யாதீங்க, மதுபோதையை எடுத்துக்காதீங்க, யாரையும் திட்டாதீங்க. அன்றைய தினத்தில் உங்களால் முடிஞ்சளவுக்கு நல்ல நேர்மறை சொற்களை சொல்லிக்கிட்டே இருங்க. அன்றைய தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடுகளை செய்வதும் ஓம் சிவசிவ ஓம் மந்திரத்தை எந்த அளவுக்கு அதிகமாக சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். ஏன்னா கிரகநிலைகள் மாறும் பொழுது நமது மனநிலையும் மாறும். மனநிலையும் மாறும் பொழுது நம்மையே தெரியாமல் நமக்குள்ள பல்வேறு விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் எதிர்மறைகளும் வரும். இது ஒரு முதல் புள்ளியாக இருக்குது. 12 ராசி 27 நட்சத்திரக்காரங்களுக்கு எனக்கு இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அப்படி நடந்துருமோ, இப்போவே மோசமாக தான் போகுது, அப்போ மோசமாக போகுமோ அப்படின்னு குழப்பத்தையெல்லாம் விட்டுட்டு சனிப்பெயர்ச்சியான வரும் சனிக்கிழமை எந்த விதமான எதிர்மறை செயல்களையும் செய்யாமல் நேர்மறை எண்ணங்களோடு உங்களை தெய்வத்தோடு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களோட குலதெய்வ வழிபாடு சிவ வழிபாடு கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சனிப்பெயர்ச்சி சனியோட குரு சுரணாகர்ஷண பைரவர் அன்றைய தினத்தில் மாலை நேரம் 9 மணிக்கு தான் வந்து சனிப்பெயர்ச்சி நடக்குது. அதனால் மாலை ஒரு 4 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பைரவர் ஆலயத்தில் தேங்காய் தீபம் போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். நாய்களுக்கு உணவு தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஏழை எளியவர்களுக்கு உங்களாலான சாதங்களை தானம் செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவசிவ ஓம், ஓம் கால காலாய வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் செய்யுங்க. நேர்மறையாக என்னங்க குருஜி செய்யலாம் அப்படின்னா, நவதானியத்தை கையில் எடுத்து 9 முறை தலையை சுற்றி பறவைகளுக்கு போடுங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் முழு விரதம் இருங்க. 3வது உங்களோட முன்னோர்களையும் உங்களோட பெற்றோர்களையும் மனதார வழிபாடுகளை செய்யுங்க. இதை செஞ்சுட்டு இரவு சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஒரு சிறிய அளவு உணவு சாப்பிட்டுட்டு உறங்குங்கள். நல்லது நடக்கும். வாழ்க. நான் உங்களுக்காக சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சனி பகவானோட ஒரு வைபவமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு சிறப்பு யாகம் செய்து பூஜை செய்து சங்கல்பம் செய்து உங்களுக்கு பிரசாதம் அனுப்ப இருக்கின்றோம். இந்த அற்புதமான நிகழ்வில் உங்கள் பேரையும் பதிவு செய்ய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். இதில் நவரத்ன மோதிரத்தை பூஜையில் வச்சு எனர்ஜைஸ்டு பண்ணி உங்களுக்காக அனுப்புகிறோம். இது இந்த 4 கிரக மாற்றங்களுக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் பேரையும் சங்கல்பத்துக்கு பதிவு செய்ய இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். கொங்கு நட்சத்திரோட கல்பத்தரு பயிற்சி பல பேர்த்தோட வாழ்க்கையில் உடனடியாக அற்புதத்தை ஏற்படுத்துது. வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியா ஜேபியில், ஏப்ரல் 6ஆம் தேதி சென்னையில், ஏப்ரல் 20ஆம் தேதி பெங்களூரில் நடக்குது. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம சிவாய.